நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க. இது போல் மோர் டெக் வீடியோஸுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்பலும் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேனலோட அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் பெறலாம். ஹலோ நண்பா, நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் பலவிதமான ஃபீச்சர்ஸ் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வர பாருங்கள். உங்களுக்கு வந்து நீங்கள் யாருக்கா மெசேஜ் வந்து பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்களோட கான்டாக்டை வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யாரோட கான்டாக்ட்டும் நீங்கள் வந்து சேவ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பல ஃபீச்சர்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோரில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணவே சில பர்மிஷன்லாம் வந்து கேட்கும். ஸோ அதெல்லாம் எனபிள் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் அவங்களோட நம்பரை மட்டும் என்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் வந்து ஓப்பன் சாட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். யாரோட கான்டாக்ட்டை நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ இதை யாராவது பார்க்குறீங்க, அவங்க நம்பர்லாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் வந்து மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக்கு. ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாங்க் சாட். யாருக்கா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கா வந்து சாட் வந்து பண்ண போகிறீங்க, அவங்களுக்கு எந்த ஒரு மெசேஜுமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஃபன்னுக்காக நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு நீங்கள் வந்து பிளாங்க் மெசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். அதற்கான ஆப்ஷன் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை அளவுக்கு வந்து கேரக்டர் வந்து பிளாங்க் மெசேஜ் தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அப் டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 வரை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஜஸ்ட் வந்து 1000 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு நல்லா சென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சென்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா யாருக்கு மெசேஜ் வரணும் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் எதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு சென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து பிளாங்காக வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாங்க் மெசேஜை நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் சாட் நீங்கள் நார்மலாக எப்படி வந்து மெசேஜ் சாட்டை வந்து பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெலிட்டட் மெசேஜ். நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்டு யாருக்கும் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க சில நேரங்களில் வந்து உங்களுக்கு சில பர்டிகுலர் மெசேஜ் வந்து பண்ணுறாங்க. அந்த மெசேஜை வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க என்ன மெசேஜை வந்து சென்ட் பண்ணாலும் அதை நீங்கள் அவங்க எப்போ சென்ட் பண்ண உடனே டெலிட் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து சேவ் ஆகிடும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ இந்த மெசேஜ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சென்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நான் வந்து எனக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ யார் என்ன மெசேஜ் வந்து பண்ணாங்க, என்ன மெசேஜ் வந்து டெலிட் பண்ணாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வியூ பண்ணி பார்த்துக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சேவர். நீங்கள் இதுக்கு தனியாக அப்ளிகேஷன்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அது எந்த ஒரு அப்ளிகேஷனும் உங்களுக்கு தேவையில்ல. இந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் போதும் இந்த ஃபியூச்சரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஸ்டேட்டஸ் சேவரை வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு வந்து இமேஜ் அண்ட் வீடியோ ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து இதை ஒரு ஃபைலை வந்து சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். காப்பி ரைட் வராது ஏதோ ஒரு இதை வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் நம்ம எண்ணங்க நல்லா இருந்தால் சூஸ் பண்ணிவிட்டு டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தட் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே இமேஜ் தேவை அப்படின்னாலும் ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஸ்டேட்டஸ் சேவர் பண்ணுறதுக்கு முன்னால் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து கேப்ஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். யாருக்கா உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் வந்து போட போகிறீங்க, ஃபோட்டோஸ் வந்து போட போகிறீங்க அப்படிங்கிறப்ப அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறையா கொடுத்துருக்காங்க. பெஸ்ட்டு, செல்ஃபி, மோட்டிவேஷன், லவ் இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சில மெசேஜை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு மோட்டிவேஷன் மெசேஜ் நிறையாவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சென்ட் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். வாட்ஸ்அப் வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா யாருக்கு சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து சென்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ சென்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து சென்ட் ஆகிடும். ஸோ இதே போல் நீங்கள் வந்து ஈஸியாக யாருக்கு வேணாலும் நீங்கள் வந்து மோட்டிவேஷன் மெசேஜ் இல்லைனா லவ் ரிலேட்டடாக எதாவது மெசேஜ் வந்து பண்ணணும், ஃபிட்னஸ் ரிலேட்டடாக ஸ்டேட்டஸாக நீங்கள் இருக்கீங்க, சேடாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி மெசேஜ் தான் நீங்கள் வந்து மெசேஜை நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும்.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா குயிக் ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ யாருக்கா நீங்கள் வந்து ஒரு மெசேஜ் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து குயிக்காக வந்து ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன், நான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறலாம் இந்த மாதிரி மெசேஜெலாம் நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த மெசேஜை நீங்கள் வந்து குயிக்காக உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன மெசேஜை நீங்கள் வந்து சேவ் பண்ண போகிறீங்களோ அதெல்லாம் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன நம்பருக்கு அப்படிங்கிறதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து கிளிக் பண்ணப்பயே அவங்களுக்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து போயிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மெத்தட் தான். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியை பொறுத்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி எமோஜஸஸ் நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்க முடியும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ட்ரிக்கு தான் அது. பட் யாரும் அந்தளவுக்கு இதே மாதிரி எனக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா இதை வந்து பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டெஸ்ட் சேஞ்சர். யாருக்காவது உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணுறீங்க, ஒரே ஃபார்மேட்டில் நமக்கு வந்து இருக்கும். நம்ம பண்ணக்கூடிய மெசேஜ் பார்த்திங்கன்னா ஒரே ஃபார்மேட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டில் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து மெசேஜ் வந்து பண்ணணும் அப்படிங்கிறப்ப, யாருக்கா பர்த்டே அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பர்த்டே வந்து டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸில் வந்து சென்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு பார்க்குறதுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து என்ன லெட்டர் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அதை ஜஸ்ட்டு நல்லா டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நல்லா ஜென்ரேட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸில் உங்களுக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் தேவையோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுறப்ப கொஞ்சம் இந்த அவங்களுக்கும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்கும். ஜஸ்ட் இதில் சென்ட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு யாருக்கும் என் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் இல்லை, பட் ஆனால் நான் வந்து சும்மா சென்ட் பண்ணுறேன். ஸோ ஓகே, பார்த்தீங்கன்னா நான் சென்ட் பண்ணிவிட்டேன். இதே போல் உங்களோட ஃப்ரெண்டுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கடைசியாக பார்க்கக்கூடியது வந்து டெஸ்ட் ரிப்பீட்டர். நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு 10 மெசேஜ் வந்து 11 மெசேஜ் வந்து 100 மெசேஜ் வந்து ஒரே மெசேஜை நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து கண்டினியூஸாக பண்ணணும். இதை வந்து மோஸ்ட்லி வந்து ஃபன்னுக்காக நிறையா ஃப்ரெண்டு கூட வந்து பண்ணுவாங்க. நான் கூட நிறையா ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரியே பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியே பண்ணுறதுக்கு தான் இந்த டெஸ்ட் ரிப்பீட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்குது. ஒரே மெசேஜை நீங்கள் வந்து 100 வாட்டிலேருந்து 1000 வாட்டி கூட நீங்கள் வந்து சென்ட் பண்ணிக்கலாம் ஒரு நண்பருக்கு. ஜஸ்ட் இந்த டெஸ்ட் ரிப்பீட்டர் அப்படின்னு இருக்கும், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு என்ன லெட்டர்ஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த லெட்டரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட்டு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ நம்பர் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து 1000 வரை சென்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நீட் லைன் அப்படின்னு இருக்கும், இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ரிப்பீட் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக அப்படி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீட் லைன் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு ரிப்பீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியே மெசேஜ் வந்து சென்ட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளோ மெசேஜ் யாருக்கும் நான் பண்ண தேவையில்ல, பட் நான் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 மெசேஜ் வந்து யாருக்கா வந்து பண்ணுறேன். பண்ணிவிட்டு இதில் சென்ட் அப்படின்னு இருக்கும், சென்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை யாருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் சென்ட் பண்ண போகிறீங்களோ அவங்கள வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இதில் சென்ட் அப்படின்னு இருக்கும், ஸோ சென்ட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய ட்ரிக் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்காது. ஸோ இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வந்து மற்ற வாட்ஸ்அப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் அதுக்கு வந்து பேன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து அஃபீஷியலாக வந்து ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விதமான ப்ராப்ளமும் கிடையாது. கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.